ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நைட்டே ஒரு கப்பு காஞ்ச மொச்சக்கொட்டையை தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. அது கழுவிட்டு குக்கரில் போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பூண்டு இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அரை மூடி தேங்காயை உடைச்சி துருவி வச்சுருக்கோங்க. அந்த தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு 2 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த புளி இருக்கு இல்லைங்களா, புளியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெய் சூடானதும் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம 3 கத்திரிக்காயும் 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அவரைக்கொட்டை இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் அதையும் சேர்த்து இதிலே போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு, அதையும் இதில் போடுங்க. போட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கொதிக்கட்டுங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. அப்புறம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்கானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.